ஹலோ மக்களே, இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு இனிமேல் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இருந்து யாரையுமே மைக்ரேஷனுக்கு நான் அலோவ் பண்ணுறதுக்கு போகிறதில்ல அப்படின்னு நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் முன்னாடி ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு அமெரிக்காவில். இது ஏன் இந்தியன் சேனல்ஸில் பெருசாக வரவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. வாஷிங்டன் டிசி, அதாவது நம்ம ஊர் டெல்லி பார்லிமெண்ட் மாதிரி அவங்க ஊரில் அமெரிக்காவில் ஒரு பில்டிங் இருக்குது, வெள்ளை மாளிகை இருக்குது. அந்த வெள்ளை மாளிகைக்கு கீழே செக்யூரிட்டி கார்ட்ஸை ஆப்கானிஸ்தான்லேருந்து சில பேர் தீவிரவாதிகளாக வந்து சுட்டிருக்காங்க. அதில் 2 பேரில் ஒருத்தர் இறந்துட்டாராங்க. அவங்க யார் அப்படின்னா சாரா பெக்ஸ்ட்ராம் அப்படின்னு ஒரு புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஆர்மி ஆஃபீஸர். நம்ம ஊரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் முன்னாடி எப்படி ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சோ அதே மாதிரி அங்கே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒரு பெரிய கலவரம் உருவாக்கலான்னு இந்த ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட் எல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆஃபீஸரை கொன்று அதோடைய மீதி இருக்கிறவங்களெல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. இதில் வந்து கடுப்பான நம்ம ட்ரம்ப்பு தேங்க்ஸ் கிவிங் டேஸ், அதாவது நவம்பர் 25லேருந்து 30 வரைக்கும் அங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. நம்ம ஊர் கார்த்திகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக கிடையாது, ஆனால் லீவெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு பண்டிகை அப்போ எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து மாற்றிப்பாங்க. இந்த பண்டிகையில் எல்லோரும் பிஸியாக இருக்கிற நேரத்தில் வாஷிங்டன் டிசி வெள்ளை மாளிகையில் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது. ரொம்ப வருத்தத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் சொல்கிறாரு, ஜோ பிடன் காலத்தில் மைக்ரேஷனுங்கிற பேரில் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில், அதாவது ஆப்கானிஸ்தான், கம்போடியா, பூட்டான், இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னு அந்த அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அந்த நாட்டிலேருந்து நிறைய பேருக்கு இங்கே வீசா கொடுத்ததால் இவங்கெல்லாம் உள்ளே வந்து அட்டூழியம் பண்ணுறாங்க. இது என்னுடைய தப்பு இல்லை, முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுனால இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இறந்துட்டாங்க. அதுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவருடைய வலைத்தளத்தில் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன சம்பவம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இவனுக்கு எவனுமே, அதாவது இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேருந்து எவனுமே நம்ம அமெரிக்காவுக்குள்ளே கால் வைக்காத மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு நம்ம ட்ரம்ப்பு. பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, அந்த சாரா பெக்ஸ்ட்ராம் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸரோட வயசு பார்த்திங்கன்னா வெறும் 20 வயசு தான். இப்போ தான் கிராஜுவேஷன் முடித்து ஆர்மியில் சேர்ந்துருக்காங்க. அந்த பொண்ணே எனக்கு வெள்ளை மாளிகையில் தான் இந்த டைமில் டியூட்டி வேணும்னு சொல்லி போய் கேட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கு. சரி, இந்த மாதிரி எந்தூசியாஸ்டிக்கான யங்ஸ்டர்ஸ் நம்ம ஆர்மிக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்களையும் அவங்க அங்கே ஆர்மியில் டெப்ளாய் பண்ணிட்டாங்க. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, போன 2வது நாளே அந்த பொண்ணு இறந்துருச்சு. அது அவங்க அப்பா வந்து வருத்தமாக சொல்கிறாரு, என் பொண்ணு போயிட்டு வரேன்ப்பான்னு சொன்னால் ஆனால் இப்போ வராமையே போயிட்டா அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலெல்லாம் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவரோட இழப்பு எங்கேயுமே வந்து ஈடு கொடுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி தான் இது.